என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மிஸ்டர் ஆசிப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று நம்ம டாப் 5 ஆர்ஆர் கேம் விளாண்டோம். அது யாருமே பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று விளாண்டதில் ஒரு கேம் தான் எனக்கு பிடிச்சிருந்து, அதாவது கிராணி 1. அதுதான் இன்றைக்கி விளாட போகிறோம். நம்ம அதில் வின் பண்ணுவோமான்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் விளாண்டு ஜெயிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், இப்போ கிராணிக்குள்ளே வந்தாச்சு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேறு லெவல். ஃபஸ்ட்டு டேயில் இருக்கும். என் தப்பிப்போமான்னு எனக்கு தெரியாது, பட் ட்ரை பண்ணலாம். இந்த கேம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. ஏன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேறு லெவலில் இருக்குது. மறுபடி பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கே. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு சவுண்ட் எஃபெக்ட்ஸும் வேறு லெவலில் இருக்குது. சான்ஸே இல்லைன்னு சொல்லலாம். அண்ட் இதில் சீக்ரெட்ஸ் ரூம்லாம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதோ இங்கே ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது. இது வந்து நேற்று எனக்கு புரியல, ஆனால் இப்போ புரிஞ்சிச்சு. இது எடுத்தால் அந்த கிராணி கோபமாகிடுது. இப்போ எடுக்க தேவையில்லை. அப்புறமா என்ன பண்ணலாம், இது எடுத்து எடுத்துடணும். எனக்கு தெரிஞ்ச கிராணி வரும்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப சத்தம் கெட்டுச்சு. ஸோ காய்ஸ், மறக்காமல் அந்த கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டா நீங்களும் பார்க்குற நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க, நானும் ஹாப்பியாக இருப்பேன். கிட்டத்தட்ட வந்துடுச்சு. எஸ், வந்துட்டு வந்துருமா. ஆனால் அது பேசுதுங்க. ஐ கேன் see you. அப்புறம் கண்ணாமூச்சி விளையாடலாமா அப்படிலாம் கேட்குது. இந்த கேம் ரொம்பவே நல்லா இருக்குது. என்னோட ஒர்க் போட்டுடலாம். கிராணி சீக்கிரம் வா, டைம் கொஞ்சம் தான் இருக்குது. வந்துருச்சு. பேசக்கூட பயமாக இருக்குது, ஏன்னா அது டப்பாக நடிச்சு இது தலையிலேயே. அந்த டாப் 5 வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதை போய் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த வீடியோ போய் பாருங்க கன்ஃபார்மாக. அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுவிடுங்க கைஸ். அண்ட் அப்படியே என்ன டாஸ்க்லாம் போடலான்ட்டு கமெண்டில் சொல்லிடுங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறது தான் நான் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராப் வச்சுருக்கு. மறுபடியும் வந்தால் கூட வரலாம். நான் சொல்ல வந்துச்சு. செத்துட்டேன் காய்ச்சனே, நான் செத்துட்டேன். சொல்லலை, நான் செத்துட்டேன். இப்போ செத்துருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் ஒரு தடவை செத்து போனேன். எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா, பேய் மாதிரி வந்துச்சு. ஸோ கைஸ், இந்த கேம் விளாட்றதா இருந்தால் எதையாவது கூப்பிட்டு வச்சு விளாடுங்க, ஏன்னா செம்ம பயமாக இருக்குது. மறுபடியும் ட்ராப் வச்சிருக்கு. இப்போ வருமா? இல்லை கைஸ், வரல கைஸ். நம்ம பொறுமையாக போயிடலாம். வருது, பார்த்தாலே தெரியும். டோரோட சத்தம் வச்சுட்டு போகுது. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இங்கே தான் நிற்கிது.
அது படிக்கட்டாண்ட போச்சுன்னா நல்லாயிருக்கும். சிரிச்சுட்டே போதுங்க. ஐயோ, நம்ம இங்கேருந்து தப்பிக்குமா மாட்டுமா? ஸோ கைஸ், என்ன தான் ஆனாலும் பரவாயில்ல. ஊரில் கொஞ்ச நேரம் ஆகட்டும். அது போயிட்டோன்னே நம்ம படிக்கிட்டு வழியாகவே போயிடலாம். இப்போதைக்கு இப்படிக்கா போக வாய்ப்பே இல்லை, ஏன்னா அது ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறோம், ஓடணும் குட்டு 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 குட்டுன்னு. ஓ, இங்கே ரிமோட் கண்ட்ரோலிங் இது இருக்குது. ஓ, அதுக்கா இது? பார்த்துட்டு போகுது. நம்ம என்ன பண்ணலாம், இது இந்த பக்கம் கூப்பிட்டு வருதான்னு பார்ப்போம். இந்த பக்கம் வந்துச்சுன்னா நம்ம ஓடிதான் ஓடிடலாம். தூக்கி போட்டேன், பட் அது வராமல் இருக்காங்க. போகிறதுக்கு பயமாக இருக்கே. வருது வருது வருது, விலகு விலகு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேமே. வருதா வந்துடுச்சு. ஓ, இந்த தரையில் போட்டால் சத்தம் வரல. இப்போ படிக்கட்டில் போட்டேன், சத்தம் வந்தது. அதிகமாக வந்திருக்கணும். இந்த பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துக்கலாம். ஐயோ, எம்டி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த இடம்லாம் நம்ம பார்த்தாச்சு முன்னாடியே. இதுல ஒன்றுமே இல்லை, பட் இந்த கதவு மட்டும் மூடி விட்டுறேன்.
போகிறதுக்கே கஷ்டமாக இருக்கு. கோடு வச்சுருக்காங்க. வந்துருச்சு. ஆமாம், இதை நான் இப்போ என்ன பண்ணோம், கையில் வச்சுருக்கிறது ஏதோ கோடுன்னு காட்டுது. பொறுமையாக போட்டோம், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ தான் ட்ராப்பே வச்சிருக்கு. இப்போ போகலாம். இது ஒரு ட்ராப்பு. பொட்டுன்னு அடிச்சிருச்சு தலையில். செத்துட்டோம். டே 2 இதுலையாவது ஜெயிப்போமான்னு தெரில. இது செம்ம கடுப்பாகுதுங்க. இப்போ இது என்ன பண்ணலாம், தூக்கி போட்டு அது எந்த பக்கம் வெளியே போகுதுன்னு பார்க்கலாம். அது எந்த பக்கம் போகுதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம எந்த பக்கமாக போக முடியும். அது இன்னும் வெளியே கேட்குது பாருங்க. கண்ணாமூச்சி விளையாடணுமா அப்படின்னு கேட்குது. இப்போ ட்ராப் வச்சுருக்கு கீழே. அன்றைக்குமா இப்போ மேலே வர்றான். அதுக்கு இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ நான் போயிருந்தேன், என் கதை கந்து இப்போ எப்படிக்கா போகுது. ரைட் எடுத்துருச்சு. நம்ம இப்போ கீழே போனால் கூட நம்மளுக்கு சேஃப் தான் நினைக்கிறேன். ஓ, நம்மளுக்கு இது கிடச்சிருக்கு. இது ரொம்ப உதவி. ஏன்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு இப்போ புரியாது. என்னதுன்னா இதுக்குள்ளே வைக்கணும். சத்தம் போட்டேனே ஒரு லூசுடாது. தெரியாமல் அதை தட்டி விட்டேன். என்னத்துக்கு அந்த சவுண்டுக்கு வந்திருக்கணுமே. இல்லை கைஸ், வரல போல. திடீர்னு வந்துச்சுன்னா அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்கு. சத்தத்தை போட்டுருங்க. சத்தம் போட்டேன். வாட்டர் மெலன் சத்தம் கேட்கவே இல்லையே. இருந்தாலும் வருமா? இப்போ எந்திரிச்சுக்கு பண்ணால் எனக்கு ஒரு பயமாக இருக்கு. போயிட்டு வந்து எடுத்துக்கலாங்க. ஏதோ ஸ்பெஷல் கீன்னு ஒன்று கிடச்சிருக்கு. ஸ்பெஷல் கீயாக ஏதோ ஒரு கீ ஒன்று கிடச்சிருக்கு. பட் போயிட்டு வந்து எடுத்துக்கலாம். ஏம்மா சீக்கிரமா வாமா.
க்ளோஸ் பண்ணிட்டு இது வழியாக தப்பிச்சு போயிடலாம். எப்படி என்னோடய ஐடியா இங்கே ஏதாவது இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பார்த்தீங்களா ஸ்பெஷல் கீ இருக்குது இங்கே. இந்த ஸ்பெஷல் கீயை அது உள்ளே போடணும் போல் இந்த ஸ்பைடர் உள்ள. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது மான்ஸ்டர் கீயா. இப்போ அது கீழே இறங்கி வந்தோடனே பார்ப்போம். கன்ஃபார்ம் வரும் எனக்கு தெரிஞ்சு. Do you want to play hide and seek? ஏதோ போட்டுருக்கேன். அநேகமாக இந்த பக்கம் வராது. இப்போ அந்த பக்கம் தான் வராது. இப்படி தான் போயிடலாம். எனக்கு தெரியும் அது இந்த பக்கம் வராதுன்னு. எங்கே போகிறேன் ஏது போகிறேன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம கீழே மான்ஸ்டர் இருக்குது. இப்போ நான் இது எங்கே போகணுன்னு எனக்கு தெரில. ஓ மை காட், அங்கே ஒரு ட்ராப் வச்சுருக்குங்க. அது கீழே தெரியுதா உங்களுக்கு ட்ராப்பு? அங்கே ஒரு ட்ராப் ஒன்று இருக்குது. இப்போ அது எங்கே இருக்கோ தெரில. அண்ட் டே 3 ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாமா? எஸ், கண்ணு முன்னாடியே நிற்க போகிறதில்ல. ஒரே ஏன்னா நம்மளை வந்து அது தெளிவாக பார்த்துச்சு. பார்த்தீங்களா பாக்ஸு கிட்ட வருது. ஆனால் இதுக்கு செம்ம அறிவுங்க. என்ன நேரத்தில் என்ன பண்ணணும்னு தெரியுது. ஆனால் அது ட்ராப்பு மேலே அதுவே நிற்கிது. அது மாட்டிக்காதான். இப்போ நம்ம வந்து கீழே வந்து ஸ்பெஷல் கீ பார்த்தோம். அங்கே பார்த்தோம் ஞாபகம் இருக்குது. இப்போ அந்த ஸ்பெஷல் கீ எடுக்க போகிறோம். சோகமாக இருக்குங்க. போயிடுச்சு வெளியே. நம்ம என்ன பண்ணலாம், குடி குடி ஓடிடலாமா? அது நம்ம ரூமில் இல்லை, நம்ம ரூமில் இல்லை, இது நம்ம கையில் தான் இருக்குது. அந்த மான்ஸ்டர் இருக்குது. இப்போ இறங்கல கையில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இப்படி போட்டு உட்காந்து இப்படி காப்பி வரேன்.
நான் என்ன பண்ணுறேன்னே சுத்தமாக புரியல எனக்கு. இப்போ இந்த மான்ஸ்டர் கீழே அங்கே போடணும், பட் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கீயை தூக்கி படிக்கட்டில் போட்டு படிக்கட்டிலே போட்டுடலாம். போட்டு நான் வந்து உட்காந்துட்டேன். அது எப்படியும் இங்கே வரும். எஸ், படிக்கட்டான்ல போகுது. அது கீழே இறங்கின ஒன்று நாங்கள் பார்த்துச்சு போல, அதனால ரிட்டன் வந்துருச்சு. போய் தொலை. Do you want to play hide and seek? ஆனால் இந்த மாதிரி சொல்லிட்டு போகுது, அது வேற எனக்கு கடுப்பாகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரில. ட்ராப் வச்சிருச்சு, சத்தம் கேட்டுருச்சு, ஆனால் இது கீழே போக மாட்டேங்குது. நம்ம இந்த பக்கத்தில் போய் அப்படி போயிடலாமா? ஓகே, போயிடலாம். இப்படிக்கா போய் அப்படிக்கா போய் இப்படி போகலாம். இப்படி போகலாம். இப்படி போயிட்டு அந்த கீயை போட்டுட்டு அது வந்த உடனே நம்ம எடுக்க போகலாம். போட்டேன். என்னத்துக்கு அது போய் நின்றுருக்கோம், அந்த படியில் ஏற முடியல. ஓடு ஓடு ஓடு. ஷோப்பா, என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் இருக்கேன். சிரிக்குதுங்க. போட்டேன், உட்காந்துட்டேன். மேலே தான் வருது. வந்துருச்சு. பார்க்குது, முத்து முத்து பார்க்குது. அதோட பல்லை யாரும் அடித்து உடச்சிருக்காங்க. இது பேயா இல்லை மனுஷியா? கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாத்தையும் அடித்து தூக்கிட்டு போகுது. இப்போ ரிட்டன் வர சான்ஸ் இருக்குது, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ட்ராப் வச்சிருக்கு. இப்போ போகலாம் guys. Where are you? இங்கதான் அந்த இது இருக்கு போல. அந்த ஸ்பைடர்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அது இங்கே தான் இருக்குது. என்ன பண்ணுறேன் நான் இங்கே நிற்கிறேன். இது என்ன ஏரியான்னு கூட தெரில. ஸோ இப்போ நம்ம வந்து கார் ஏரியாவுக்கு போயிடலாம்.
இதுக்கு இங்கே வந்திருக்கணுமே. ஸோ கைஸ் நேற்றுக்கு அது இங்கே வந்திருக்கணும், பட் வரல. கதவு திறக்குது, மேலே ஏறுதுன்னு நினைக்கிறேன். மியூசிக் எஃபெக்ட்ஸ் வேறு ஒரு மாதிரி பயம் கொடுத்துது. வந்துச்சா இல்லையா கொஞ்சம் டின்னு பார்க்கலாம். காய்ஸ் அது வர மாதிரி தெரியல. கட்டி விட்டு வந்து உள்ளே உட்காந்துறேன். அது தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா வந்ததுக்கப்புறம் நம்ம கீழே இறங்குதுன்னு நினைக்கிறேன். எஸ், தட்டி விட்டு வந்துட்டேனா நான் ஒரு லூஸு. I see you. சரி பாய் பாய் தாத்தா. வெளியே போகவே பயமாகுது. ட்ராப் இப்போ தான் வச்சுருக்கு. இப்போ நம்ம வெளியே போகிறது கரெக்டாக இருக்கும். போயிட்டேன். அண்ட் இதில் ஒரு புல்லட் எடுத்துக்கிறேன். எடுக்க முடியாது போல். பின்னமே இதை நோண்டி விட்டேன். இங்கே போய் உட்காந்துக்கிறேன். எப்படி கிராணி வந்துட்டு தூ நின்றுட்டு தூ. ஆனால் கார் உள்ள உட்காந்தா அது கை அந்த அது என்ன ஸ்டிக்குன்றது பார்க்க நான் கணக்கில் சொல்லுங்கள். அண்ட் அதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு கணக்கில் சொல்லுங்கள். இப்போ தான் ட்ராப் வச்சுருக்கு. இப்போ என்ன பண்ண முடியும் நம்மளால்? வெளியே போனால் அப்புறம் புட்டுன்னு தலையில் அடிச்சிடும். கொஞ்சம் நிதானமாக நின்று போகலாம். இப்போ போகிறது கரெக்டாக இருக்கும். பார்விலாம் அப்படி தூக்கி போட்டு போய் உட்காந்துருக்கேன். ஸோ கைஸ் கிராணி கீழே வந்துருச்சு. அண்ட் அது இப்போ என்ன பண்ணுறோம்? கதவு சாப்பிட்றோம். இதை மூடுறோம். அண்ட் ஆன் பண்ணுறோம். எஸ் எஸ், சாவி 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 சாவி. ஸோ கைஸ் கிராணி 1 நிமிட் மைக் ஆயிடுச்சு.
இந்த கேமில் ஜெயிக்க முடியலனாலும் அண்ட் மயக்கமாச்சும் போட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டுருங்க. நம்ம கிராணி விளாண்டோம், பட் ஜெயிக்க முடியல. ஆனால் அது ஒரு நிமிஷம் மயக்க போட வச்சோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் ஒன்று நோட்டீஸ் பண்ணிங்கன்னா எனக்கு தெரில, நம்ம பின்னாடி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், பாய்.